அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடமானது 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள வாழ்வியல் கணிதம் சதவீதத்தின் பயன்பாடுகள் பார்ட் 9. பயிற்சி 4.1 கொள்குறி வகை வினாக்கள். கொள்குறி வகை வினாக்கள் என்ற தலைப்பின் கீழ் 5 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 5 கணக்குகளுக்கான விடைகளை தற்போது பார்க்க இருக்கிறோம். 11. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமமாகும். அதாவது 250 லிட்டரோட 12% கண்டுபிடிக்கும் மதிப்பும் 150 லிட்டரோட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கான மதிப்பும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட சதவீதம் எவ்வளவு? 10%, 15%, 20%, 30% என கொடுக்கப்பட்டுள்ளது. தீர்வு கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. 250 × 12% = 150 × நமக்கு தெரியாத மதிப்பு x சதவீதம். 250 × 12% = 150 × x சதவீதம். 250 × 12% என்பது 12/100 = 150 × x/100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடித்து விடலாம். அப்போ நமக்கு கிடைப்பது 25 × 12/10 = ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்து விட்டால் 15 × x/10 கிடைக்கும். இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே 15/10 இடதுபுறம் கொண்டு வர வேண்டும். இடதுபுறம் கொண்டு வரும் பொழுது 10/15 வரும். Therefore x = 25 × 12/10 × 10/15. இதை சுருக்கும் பொழுது 10க்கு 10 அடித்து விடலாம். 3×5 = 15, அதாவது 3×5 = 5 × 5 = 25. அப்போ 5 ஒவ்வொரு 3 4 3 12, மீதம் இருப்பது 5 × 4 = 20%. நமக்கு தேவையான மதிப்பு E 20% ஆகும். விடை E 20%. 12. ஒரு பள்ளி தேர்தலில் A, P மற்றும் C ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் டேஸ் ஆகும். அதாவது ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. அந்த தேர்தலில் 3 பேர் போட்டிடுறாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வெற்றியாளர், அதாவது வெற்றி பெற்றவர் எத்தனை வாக்கு சதவீதம் பெற்றிருப்பார் என கேட்டிருக்கிறாங்க. வெற்றி பெற்றவர் அதிக வாக்குகள் பெற்றவரே வெற்றி பெற்றவர் ஆவார். எனவே இதில் அதிக வாக்குகள் பெற்றவர் 245. அந்த 245 என்பது மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீதம் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு மொத்த வாக்குகள் = 3 பேரும் பெற்ற வாக்குகளை கூட்டினா மொத்த வாக்குகள் கிடைத்துவிடும். 153 + 245 + 102 = 500. வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள், அதாவது அதிக வாக்குகள் பெற்றவர் 245, அதாவது வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள் 245. இப்போ வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்கு சதவீதம் 500ல் 245%. 245 / 500 × 100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 49%. அதாவது 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை அடித்து விடலாம். 4×5 = 4×5 = 20, 4 மீதி 5, 5 × 20, 9×5 = 45, 49%. விடை A 49%. வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்கு சதவீதம் 49%. 13. 10,000 ன் 25
சதவீத மதிப்பின் 15% என்பது டேஸ் ஆகும். அதாவது 10,000ல் 25% கண்டுபிடித்து விட்டு பின்பு அந்த 25%ல் 15% என்பது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ தீர்வு முதலில் 10,000ன் 25% கண்டுபிடிக்க வேண்டும். 10,000ன் 25% 10,000 × 25/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு இது ஒரு 0 2 0க்கு 2 0 அடித்து விடலாம். 100 × 25 = 2500. இரண்டாவது 2500ன் 15% = 2500 × 15/100. 2 0க்கு 2 0 அடித்து விடலாம். 25 × 15 இருக்கும்போது 375. Therefore 10,000ன் 25% மதிப்பின் 15% = 375 ஆகும். நமக்கு தேவையான மதிப்பு 375. 14. ஓர் எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஸ் ஆகும். அதாவது ஒரு எண்ணிலேருந்து 60% கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச மதிப்பிலிருந்து 60 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குங்கிறாங்க? 60 கிடைக்குங்கிறாங்க. அப்போ எந்த எண்ணிலிருந்து 60% கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு அந்த எண் எக்ஸ் என்க. x × 60%, அதாவது x × 60% - 60 = 60. அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் x × 60/100 - 60 = 60%. 60. இந்த 60 நமக்கு தேவையில்லை. எனவே வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது -60 +60 வரும். Therefore 60x / 100 = 60 + 60. 60x / 100 = 120. நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே 60/100 வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது 100/60 வரும். இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு 0 ஒரு 0 1 6 2 6 12. அப்போ 2 × 100. Therefore x = 200. தேவையான எண் 200 ஆகும். அதாவது 200ன் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும். Therefore விடை E 200. 15வது கணக்கு. 48ன் 48% x ன் 64% எனில் x ன் மதிப்பு டேஸ் ஆகும். இதற்கு முன் பார்த்த கணக்கை போன்றுதான் இதுவும். ஃபஸ்ட்டு 48 அதில் இருக்கக்கூடிய 48% கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது எதுக்கு சமம்னா 64%, அதாவது x உடைய 64%க்கு சமமாக இருக்குது. தீர்வு 48ன் 48% x ன் 64%. அப்போ 48 × 48% என்பது 48/100 = x × 64/100. நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே 64/100 இடதுபுறம் கொண்டு வர வேண்டும். இடதுபுறம் கொண்டு வரும் பொழுது 100/64 வரும். Therefore x = 48 × 48/100 × 100/64. 100க்கு 100 அடித்து விடலாம். இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 3 × 12. அது 100க்கு 100 அடித்து விடலாம். அடுத்ததாக 4ஆல் அடிக்க வேண்டும். 12 4 48. 1 4 மீதி 2 24. 6 24. 4 16 16. 3 16 48. Therefore 3 × 12. x = 36. இது 2 பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 36. Therefore தேவையான எண் 36 ஆகும். விடை E 36. அதாவது விடை E 36 ஆகும்.